ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் கடைசி கால இயக்கத்திற்கு என்கிற ஒரு ஆயத்த நிலைகளின் ஊடாக நீங்களும் நானும் கடந்து வருகின்றோம். இந்த கடைசி கால இயக்கங்களை பற்றியதான முழு புரிந்து கொள்ளுதல் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த இயக்கத்தை நேர்த்தியான விதத்திலே செய்து முடிக்கவும் கர்த்தருடைய திட்டத்தை நிறைவாக்கவும் நம்மால் முடியும். மற்றபடி இந்த இயக்கத்தை பற்றியதான சரியான புரிந்து கொள்ளுதல் நம்முடைய வாழ்க்கையிலே இல்லாதிருக்கிறது உண்டானால் நிச்சயமாகவே பாதி வழியிலே இந்த இயக்கத்தை விட்டு நீங்களும் நானும் விழுந்து போகும் ஒரு மக்களாய் காணப்படுகிறதை அறிந்து உணர முடியும். கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் பல விஷயங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிறதாகவும், பல விஷயங்களை விட்டு நாம் விலகி ஆண்டவருடைய பரிசுத்தம் உள்ள ஓட்டத்தின் முறைமைகளிலே பயணப்பட வேண்டும் என்கிறதை பற்றியும் பல காரியங்களை நம்முடைய தியானத்தின் விடிவாக நாம் கற்றுக்கொண்டு வருகின்றோம். இன்றைக்கும் குறிப்பாக ஒரு முக்கியமான கருத்தை நான் உங்களோடு கூட வலியுறுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். கர்த்தருடைய நாமத்தினால இந்த கடைசி கால ஓட்டத்திற்கு எது நம்முடைய வாழ்க்கைக்கு அவசியமற்ற ஒன்று என்கிறதை நான் உங்களோடு கூட ஒரு முக்கியமான கருத்தை நான் பேச வேண்டியது அவசியம். கர்த்தருடைய நாமத்தினால பழைய காலங்களில் ஆண்டவராகிய தேவன் சில திட்டங்களை வகுக்கக்கூடிய நேரங்களில் ஜனங்கள் அவைகளை மீறி துணிகரமாய் அந்த காரியங்களின் மூலமாக கடந்து போகக்கூடிய நிலைகளை பார்க்க முடியும். கர்த்தர் எதை மெய்யாகவே விருப்பப்படுகிறது இல்லை அப்படின்னா அந்த துணிகரமான நிலை முதல் காரியம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு அப்புறப்படுத்தப்பட வேண்டியது அவசியம். கர்த்தருடைய நாமத்தினாலே எதை ஆண்டவராகிய தேவன் நமக்கு மெய்யாகவே கற்பிக்கிறாரோ அவைகளை செய்யவும், எவைகளை விட்டு விலக வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் நமக்கு வலியுறுத்துகிறாரோ அவைகள் விட்டு விலக வேண்டும் என்கிறதும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கற்பனை. ஆனால் சில நேரங்களில் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே துணிந்து சில விஷயங்களை நாம் செயல்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது தேவன் தரக்கூடிய பலவிதமான மகிமையான காரியங்களை இழக்கிறது மட்டுமல்லாமல் அது துணிகரமான பாவங்களின் நிமித்தமாக அநேகம் விதமான நன்மையான விஷயங்களை இழக்கும் ஒரு மக்களாக காணப்பட்டு விடுகின்றோம். ஆகவே தான் இந்த துணிகரமான காரியங்களை குறித்து ரொம்ப எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக நாம் இயக்கத்தின் மூலமாக கடந்து போக வேண்டும். எந்த விதமான விஷயங்களும் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது மாதிரி ஆவிக்குரிய உலகம் என்பது நீங்களும் நானும் அறியாத ஒன்று. அந்த உலகத்திற்குரிய சட்டத்திட்டங்கள் நமக்கு அந்நியமாக காணப்படக்கூடிய ஒன்று. தேவன் உங்களுக்கு கட்டளை கொடுக்க ஆரம்பித்தா மட்டும்தான் அந்த சட்டத்தை விளங்கி கொண்டு அவைகளின்படி இயங்க முடியும். அதாவது நாம அந்த ஒரு சட்டத்தினுடைய நிலைகளை புரிந்து கொள்கிறது முடியாது. ஏன்னா இந்த உலக மாயையிலே சிக்கொண்டிருக்கக்கூடிய மனிதனால் ஆவிக்குரிய திட்டங்களையும் ஆவிக்குரிய புரிந்து கொள்வதையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ள முடியாது. சில விஷயங்கள் ஆண்டவராகிய தேவன் சொல்லுவார், நீங்கள் பொறுமையாய் காத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த உலகத்துல அநேக விதமான மக்கள் சொல்லக்கூடிய வார்த்தையினுடைய அடிப்படையில் செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம சீக்கிரமா நம்ம செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு ஜனங்கள் பேச ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். பொறுக்க வேண்டிய காலங்களில் நீங்களும் நானும் பொறுமையா இருக்கணும். இயங்க வேண்டிய காலங்களில் நீங்களும் நானும் இயங்க வேண்டும். ஏனென்றால் ஆவிக்குரிய சட்டம் நமக்கு புதிய ஒரு சட்டமாக புதிய ஒரு வழிமுறைகளை வகுக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறதுனால இவைகளை ஆண்டவராகிய தேவனுடைய நடத்துதலின் படி நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே கைக்கொள்ள ஆரம்பிச்சா மட்டும்தான் இந்த திட்டங்களிலே சரியான இயக்கத்தின் மூலமாக கடந்து போக முடியும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி உலக சட்டத்திட்டங்கள் வேறு, ஆவிக்குரிய சட்டத்திட்டங்கள் வேறு. அந்த சட்டத்திட்டங்களின்படி நாம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் முதல் காரியம் அவைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தடையில்லாமல் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். இவைகள் எல்லாவற்றையும் கற்பிக்கக்கூடியவர் ஆண்டவராகிய தேவனும் ஆவியானவராகிய கர்த்தரும் தான். இவங்க நமக்கு என்னென்ன காரியங்களெல்லாம் நமக்கு டீச் பண்ணுறாங்களோ இது ஒருவேளை நம்முடைய சட்டங்களுக்கு முரண்பட்டதாய் காணப்பட ஆரம்பித்தாலும் கூட நீங்களும் நானும் முரண்டு பிடித்து கொண்டு நம்முடைய சட்டத்தின்படி ஆவிக்குரிய காரியங்களை இயக்கத்தின் ஊடாக நீங்களும் நானும் ஆசிரித்து விடக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இதுல தான் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய மிகப்பெரிய பாவம் என்ன அப்படின்னா துணிகரமான பாவம்ங்கிறது. ஏன்னா கர்த்தர் ஒரு காரியத்தை தடுத்து நிறுத்திருக்கக்கூடிய இடத்துல அவைகளை தகர்த்து நாம் மெய்யாகவே உட்பிரவேசிக்க வேண்டும் என்கிற ஒரு நியதியின் மூலமாக நம்ம கடந்து போகிறது உண்டானால் நிச்சயமாகவே தேவனுடைய மகிமையை நாம் இழக்கும் ஒரு மக்களாக மாற்றப்படுகிறதை பார்க்க முடியும். சில முக்கியமான கருத்துக்களை நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்லுதுன்னு பாருங்க. என்னாகம புஸ்தகத்துல 14வது அதிகாரம் 40வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. என்னாகம புஸ்தகம் 14வது அதிகாரம் 40வது வசனத்தை கொஞ்சம் நான் தான் நம்ம வாசிக்கிறேன், கவனிங்க. அது என்ன போட்டிருக்குன்னு பாருங்க. அதிகாலமே அவர்கள் எழுந்திருந்து நாங்கள் பாவம் செய்தோம், கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின இடத்திற்கு நாங்கள் போவோம் என்று சொல்லி மலையின் உச்சியில் ஏற துணிந்தார்கள். கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னாரு, அவங்க செய்யாம போயிட்டாங்க. இப்பொழுது ஆண்டவராகிய தேவன் மோசேக்கு முன்பதாக அந்த வார்த்தைகள் யாவற்றையும் சொல்லி நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை அவங்க மீறி நடந்துட்டாங்கன்னு சொல்றாங்க.
உடனே அதற்கு இந்த ஜனங்கள் பிராயச்சித்தம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை தங்களுடைய மனதின் ஆழத்திலே வைத்துக்கொண்டு அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, கர்த்தராகிய தேவனால் சொல்லப்படாத அந்த ஒரு காரியத்தை அவர்கள் திரும்ப செய்து தாங்கள் முன்பு செய்த பாவத்தை ஈடுகட்ட வேண்டும் என்று சொல்லி யோசிக்கிறார். இது பெரிய ஒரு குற்றம் என்பது முதல் காரியம் புரிஞ்சுக்கங்க. கர்த்தராகிய தேவன் ஒரு காரியத்தை கட்டளையிடாது இருக்கிறது உண்டானால் நீங்கள் ஏறுகிறதோ தொடுகிறதோ அவைகளை பார்க்கிறதோ அவைகளின் மேல் நீங்கள் பாசமாயிருக்கிறதோ தவறு. தேவன் ஒரு காரியத்தை விலக்கிட்டார்னு சொன்னா அவைகளை ஆண்டவராகிய தேவனுடைய அனுமதிக்கு பிறகுதான் நீங்களும் நானும் அவைகளின் ஊடாக நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் யாவற்றையும் ஆசிரிக்க வேண்டுமே தவிர, கர்த்தர் ஒரு காரியத்தை விலக்கி இருக்கிறது உண்டானால் அவைகளின் மேலே நீங்கள் பாரம் காமிக்கிறதோ பட்சம் காமிக்கிறதோ நன்மையான காரியங்களை செய்கிறதோ தவறு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வார்த்தைகளின் அடிப்படையில் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே சவுல் என்கின்ற மனிதன் ஆண்டவராகிய தேவனுக்கு விரோதமான பாவங்கள் யாவற்றையும் செயல்படுத்த ஆரம்பிச்சான், ராஜாவாகிய சவுல். இப்போ இந்த சவுல் செஞ்சிருக்கக்கூடிய இந்த குற்றத்திற்காக சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி ரொம்ப துக்கப்படுகின்றார். இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இந்த மனிதனை ஆண்டவரே நீர் அபிஷேகம் பண்ணினீரே, எல்லா விதமான இஸ்ரவேல் மக்கள் யாவரையும் நடத்தக்கூடிய அளவிற்காக ஒரு அரசனை அவர்கள் மெய்யாகவே கேட்க ஆரம்பிச்சாங்க. அவர்களுக்கு தேவையான நல்ல ஒரு ராஜாவை உருவாக்கி தந்தீங்க. அவன் எல்லா விஷயத்திலும் கீழ்ப்படிவான் என்பதற்காகவே அவனுடைய கைகளில் இவ்வளவு விதமான அநேக விதமான பொறுப்புகள் யாவற்றையும் தந்தீங்க. ஆனால் அவனோ துணிகரமாய் அநேகம் பாவங்களை செய்யக்கூடியவனாய் விளங்கினான் என்று சொல்லி கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால் சவுல் என்கின்ற ராஜாவுக்காக தீர்க்கதரிசி சாமுவேல் ரொம்ப புலம்பிட்டு இருக்கிறார். கர்த்தர் முதல் காரியமாய் ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார், எந்த மட்டும் நீ அவனுக்காக புலம்புவாய்? கர்த்தர் நான் விலக்கினவனுக்காக நீ புலம்புகிறது என்னன்னு கேட்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவிக்குரிய சட்டம் நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. ஒரு காரியத்தை கர்த்தர் வேண்டாம்னு சொன்னா விட்டுறணும், அவ்வளவுதான். அதனால எவ்வளோ பெரிய நஷ்டம் உருவாக்கப்பட ஆரம்பித்தாலும் அவைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த வேண்டும் என்கிற விருப்பத்தோடு கூட நாம் கடந்து போகிறது உண்டானால், ஏறக்கூடாது மலையில ஆண்டவராகிய தேவன் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு காரியத்துல முதல்ல ஒரு 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 விஷயத்தை கர்த்தராகிய தேவன் பேசியிருக்கிறாரு என்றாலும் அந்த வார்த்தைகளை நம்ம கேட்காம நம்ம தப்பு பண்ணிட்டோம். இப்பொழுது அந்த தப்புக்கு பிராயச்சித்தமாக நாம் துணிந்து மலைகளிலே ஏறுகிறது உண்டானால் கர்த்தருடைய கோபம் வந்துடும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில என்ன சொல்றாரோ பேசாம உட்கார்னா உட்கார்ந்துருங்க, எந்திரினா எந்திரிங்க. இதற்கு மிஞ்சினது எல்லாம் துணிகரமான பாவங்களாக நினைவு கூறப்பட ஆரம்பித்து விடுகிறது. இந்த கடைசி நாட்கள்ல நிறைய மக்களுடைய வாழ்க்கை நிலைகளை நீங்களும் நானும் கண்கூடாக பார்க்க முடியும். அவங்களாம் என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வழி அடைக்கப்படக்கூடிய நேரத்துல கர்த்தராகிய தேவன் ஏன் வழி அடைச்சிருக்கிறாரு, ஏன் இந்த மார்க்கத்தின் ஊடாக பயன்படக்கூடாது என்பதற்காக கர்த்தர் எல்லா விதமான விஷயத்தையும் வேலி அடைத்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி யோசிச்சு பார்க்காம பக்க வழிகளின் ஊடாக போயிடுறாங்க. இந்த வழி போனான்னா இன்னொரு மார்க்கத்தில், இதற்கு பேர் தான் கர்த்தர் சொல்லுகின்றார் துணிகரம். ஒரு காரியத்தை கர்த்தர் அடைச்சிருந்தானா உட்கார்ந்து நீ ஆராய்ஞ்சுப்பாரு, எதற்காக இந்த ஒரு காரியம் ஆண்டவராகிய தேவனால் மறுக்கப்படுகிறது, எதற்கு இந்த ஒரு உரிமையை கர்த்தராகிய தேவன் தரமாட்டேன் என்கின்ற ஒரு விஷயத்தை நம்ம கூட பேசுகின்றார். இந்த ஆவிக்குரிய சட்டத்தை தெளிவாக புரிந்து கொள்ளாமல் நான் பக்க வழியை நாடுகிறது உண்டானால் அதற்கு பெயர் துணிகரம் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். நிறைய பேருடைய வாழ்க்கையில இன்னைக்கு கர்த்தராகிய தேவனை விட்டு ஊழியம் செய்யக்கூடிய மக்கள் அநேகம் பேர் இருக்கிறாங்க. கர்த்தராகிய தேவனுடைய அந்த வார்த்தைகளுக்கு மீறி ஊழியம் செய்யக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. கர்த்தருடைய திட்டங்களுக்கு புறம்பாக ஊழியம் செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. பெயருக்கு அவர்கள் வெளியரங்கமாய் நல்ல ஊழியக்காரர்களைப் போல காணப்பட ஆரம்பித்தாலும் வேத புஸ்தகத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், நீங்கள் துணிந்து பாவம் செய்யும் மக்களாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தராகிய தேவன் அவர்களை பார்த்து சொல்லுகின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, என்ன ஒரு காரியத்தை ஆண்டவராகிய தேவன் நமக்கு வலியுறுத்த ஆரம்பித்தாலும் அவைகளை மீறும் ஒரு தன்மை நம்முடைய வாழ்க்கையை விட்டு முதல் காரியம் அகன்று போகணும். என்ன காரியத்தை கர்த்தராகிய தேவன் எனக்கு சொல்லுகின்றார், ஒருவேளை இந்த ஒரு விஷயத்தை கர்த்தராகிய தேவன் சொல்லிட்டு அவன் செய்யாம போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், செய்யாது இருக்கக்கூடிய அந்த ஒரு காரியத்தை நிமித்தம் கர்த்தருடைய கோபம் எங்கே வந்து விடுமோ என்பதற்காக கர்த்தர் கோபப்பட்டு வார்த்தைகளை பேசக்கூடிய நேரத்துல அவைகளை ஈடுகட்டு முகாந்திரமாக அவைகளுக்கு ஈக்குவலண்டா வேற ஏதாச்சும் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா அதுக்கு பேர் துணிகரம்னு கர்த்தர் சொல்றாரு. கர்த்தர் என்ன சொல்றாரோ அது மாத்திரம் செய்யுங்க. கர்த்தர் சொல்லாத எந்த ஒரு காரியத்தையும் நீங்களாக யூகித்து செய்யக்கூடாது. என்ன காரியத்தை நாம் யூகித்து செயல்படுத்த ஆரம்பிக்கிறோமோ அவைகள் எல்லாவற்றுக்கும் பெயர் துணிகரம். ஆகவேதான் வேதத்தில் நம்ம வாசிக்கிற மாதிரி இந்த துணிகரமான நிலைகளிலே நின்று நீங்களும் நானும் காப்பாற்றப்பட வேண்டும். இந்த கடைசி நாட்களில் மனிதர்களுடைய மனம் துணிகரம் கொள்ளக்கூடியதாய் விளங்குகிறது. வசனத்தை அப்படித்தான் போட்டிருக்கு. எந்த ஒரு காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் எளிதாக அவர்கள் வழிகளை மாற்றி கடந்து போகிறாங்க.
எளிதாக அவர்கள் மாற்று பாதையின் கூடாக அவர்கள் தங்களுடைய பயணங்கள் யாவற்றையும் துவங்க ஆரம்பிச்சிடாங்க. தேவன் அவைகளை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார், அங்கீகரிக்க மாட்டார். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அப்ப வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில் துணிகரம் என்றால் எதை ஆண்டவராக தேவன் சொல்லுகின்றார்? தேவன் என்ன சொல்றாரோ அதை நீங்க செய்யுங்க. ஒருவேளை கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாம போய் கர்த்தருடைய கோபம் நம்மேல் மூழ்கிறது உண்டானால் கோபத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். கோபத்தை சாந்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேற மார்க்கத்தை நீங்க சூஸ் பண்ணிடாதீங்க. தப்பான ஒரு வழிக்குள்ள போயிடாதீங்க. கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லிட்டாரு, அதை நான் செய்யாம போயிட்டேன். கர்த்தராகிய தேவன் என் மேல கோபம் கொள்ள ஆரம்பிச்சிட்டாரு. அந்த கோபத்தை நான் ஏற்றுக்கொண்டு ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக நான் மன்னிப்பு கேட்கலாமே தவிர இந்த கர்த்தருடைய கோபத்தை நான் மாற்றும் முகாந்திரமாக வேறு மார்க்கத்தின் ஊடாக போயிடக்கூடாது. அதுக்கு பேர் துணிகரம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறது. ரொம்ப ஜாக்கிரதையாக நம்முடைய அணுகுமுறைகளை நாம் சரியான விதத்தில் ஆசிரிக்க துவங்க ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த கடைசி கால ஓட்டம் சரியான ஒரு ஓட்டமாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இந்த ஜனங்களுக்கு ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், இந்த மலைகளிலே இனி நீங்க ஏறக்கூடாதுன்னு சொல்லி மோசி இருக்கிற மனுஷன் சொல்றாரு. கர்த்தராகிய தேவன் உங்க கூட இருக்க மாட்டார்னு சொல்றாரு. என்றாலும் கூட ஆண்டவராகிய தேவனுடைய கோபத்தை நாங்கள் நிவர்த்தி பண்ணும் முகாந்திரமாக அந்த மலைகளில் மேல் நாங்கள் ஏற துணியோம் என்று சொல்ல இந்த ஜனங்கள் ஏறினாங்க. போகக்கூடிய நேரங்கள் எதிர்ப்படைகள் எல்லா விதமான ஜனங்களும் கீழே இறங்கி வந்து இந்த இஸ்ரவேல் மக்களை அழிக்கவும் கொல்லவும் துவங்க ஆரம்பித்ததாக வசனத்தில் பார்க்க முடியும். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைகள் என்ன சொல்கிறதோ, ஒருவேளை கர்த்தர் கோபம் உண்டால் ஆண்டவராகிய தேவனுடைய கோபத்தை நீங்களும் நான் ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கு முன்பதாக நீ மனம் திரும்புங்க. அந்த கோபத்தை மாற்றும் முகாந்திரமாக வேறு மார்க்கத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தி கர்த்தருடைய கோபத்தை நான் இந்த ரூபத்தில் நான் மாற்றுவேன் என்று சொல்லக்கூடிய ஏதாகிலும் ஒரு வழிகளை நாம் கண்டு அவைகளின்படி நாம் கடந்து போகிறது உண்டானால் அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் துணிகரம்னு சொல்றார். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இந்த கடைசி காலத்துல ஒவ்வொரு நகர்வும் துணிகரம் இல்லாத ஒரு நகர்வாக, தேவன் பிரியப்படக்கூடிய நகர்வாக நம்முடைய நகர்வு காணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் நிச்சயமாகவே கர்த்தராகிய தேவனுடைய நாளிலே நீங்களும் நானும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் தேவனுடைய சமூகத்திலே நிற்கக்கூடிய முழு பாக்கியத்தை பெற்ற ஒரு மக்களாக விளங்க முடியும் என்கிறதில் சந்தேகம் இல்லை. இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க. எதை துணிகரம் என்று ஆண்டவராகிய தேவன் நமக்கு சொல்கிறார் என்று பாருங்கள். 2 பேதுருவின் புஸ்தகத்துல அதில் 2வது அதிகாரம் 10வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறீங்க கவனிங்க. விசேஷமாக அசுத்த இச்சையோடே மாம்சத்திற்கு ஏற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார். இவர்கள் துணிகரக்காரர், அகங்காரிகள், மகத்துவங்களை தூஷிக்க அஞ்சாதவர்கள். 2வது துணிகரம் எங்க வருது அப்படின்னா ஏதாகிலும் ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில உருவாக்கப்படுகிறது உண்டானால் அந்த காரியம் ஜனங்களுக்கு அல்லது நமக்கு அப்படி அதே விதமான விசேஷமான ஒரு காரியம் செயல்படுத்தப்படவில்லை என்று சொன்னால் நாம் உடனே தூஷிக்கும் ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இன்னைக்கு ஆண்டவருடைய நாமத்தினால, அதாவது பழைய ஏற்பாடு காலத்தில் நடந்த ஒரு விஷயத்தை பாருங்க. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் மோசே என்கின்ற மனிதனின் மூலமாய் கர்த்தர் பேசுகின்றார். அல்ல கூட இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்ல பாருங்க. அதாவது அந்த கோராகின் புத்திரன் அழைக்கப்படக்கூடியவர்களும் தாத்தான் அபிராம் போன்று இருக்கக்கூடிய மக்களும் கர்த்தருடைய நாமத்தினாலே மோசைக்கு விரோதமாய் அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. கர்த்தர் உங்களோட தான் பேசுவாரா? எங்கிட்டலாம் பேச மாட்டாரா? நாங்கள் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே நாங்களும் கர்த்தருடைய பிள்ளைங்க தான் என்று என்கிற ஒரு வார்த்தையை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஜனங்களுக்கு முன்பதாக உச்சரிக்கிறது மட்டும் இல்லாம ஜனங்களுடைய மனதையும் கர்த்தராகிய தேவனை விட்டு மெய்யாகவே திசை திருப்பக்கூடிய பலவிதமான நிலைகளின் கூடாக ஜனங்களை ஈர்த்து கொண்டு போகிறத பார்க்க முடியும். கர்த்தராகிய தேவனுடைய பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்கு விரோதமாக காரியங்களை பேசுகிறது மட்டுமல்ல, மோசே என்கின்ற மனிதன் அந்த ஜனங்கள் யாவரையும் அழைப்பிக்க ஆரம்பிச்சாரு. உடனே அவங்க சொல்றாங்க, நாங்கள் உங்களுடைய வார்த்தையின்படி நாங்கள் வருகிறது இல்லை சொல்றாங்க. அந்த காரியங்கள் எல்லாவற்றுக்கும் எதிர்த்து நிற்க ஆரம்பிக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா சில விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மறுக்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்றவர்களைப் போல நானும் இயக்கத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும் என்கிற நினைவு தவறு. உனக்கு என்ன இயக்கத்தை கற்றுத் தராரோ அந்த இயக்கத்தில் இயங்கு. நீ மற்றவனை மாதிரி, அவனை மாதிரி, மோசே மாதிரி நானே இருக்கணும், ஆரோன் மாதிரி நான் இருக்கணும், மிரியா மாதிரி நான் இருக்கணும், அங்கே இருக்கக்கூடிய இந்த மனுஷன் மாதிரி நான் இருக்கணும், யோசுவா மாதிரி, அப்படிலாம் செய்யாத. உனக்கு என்ன விதமான காரியத்தை ஆண்டவராகிய தேவன் வைத்திருக்கிறாரோ அதில் நீ ஒரு உண்மைத்தன்மையை நிலைப்படுத்த வேண்டியது அவசியம். இப்படி ஏதாகிலும் ஒரு கிரியை, ஏதாகிலும் ஒரு கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே மறுக்கப்படுகிறது உண்டானால் அவ்விதமான கிருபை பெற்றிருக்கக்கூடிய மக்களை நீங்களும் நானும் துணிகரமாய் தூஷிக்கும் மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இன்னைக்கு அநேகம் ஆவிக்குரிய வட்டாரங்களை நம்ம எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் நிறைய தூஷணங்களை நீங்க பார்க்க முடியும். ஒவ்வொரு ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கும் விரோதமாக காதுகளினால் கேட்க முடியாத அளவுக்கு பயங்கரமான கொடிய தூஷணங்களை அவர்கள் மெய்யாகவே பேச ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் அவங்கள மாதிரி கிருபை இவங்களுடைய வாழ்க்கையில இல்லை.
இந்த ஒரு காரியத்தை மறுக்கிறதற்காக, இந்த ஒரு காரியத்திற்கு விரோதமாக அவர்கள் செயல்பட வேண்டும் என்பதற்காக தேவனுடைய மகத்துவங்களை கர்த்தர் அவர்கள் மூலம் செய்யக்கூடிய கிரியைகளை இந்த ஜனங்கள் தங்களுடைய வாயினால் தூஷிக்க ஆரம்பிக்கிறாங்க. தூஷிக்கும் ஒரு கூட்டம் மக்களையும் உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. இவைகள் எல்லாம் எதனால் வருகிறது என்றால் துணிகரமான பாவம் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். கர்த்தர் எதையாச்சும் ஒரு காரியத்தை செய்கிறது உண்டானால், ஏதாகிலும் ஒரு வழக்கத்தை ஆண்டவராகிய தேவன் உருவாக்குகிறது உண்டானால், அந்த வழக்கத்தை ஏற்க வேண்டுமே தவிர, அந்த வழக்கத்தை சொல்லக்கூடிய மக்களுக்கு விரோதமாக நீங்கள் உங்களுடைய வாயை திறந்து தூஷணமான வார்த்தையை பேசிடாதீங்க. அதாவது மிரியாம் என்கின்ற பெண் மோசேக்கு விரோதமான வார்த்தையை பேசினாங்க. மிரியாம் அவ்வளவு நாள் வரைக்கும் கர்த்தருடைய காரியங்களை கேட்டுக்கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணு தான். கர்த்தருடைய காரியங்கள் யாவற்றையும் முகமுகமாய் கண்ட ஒரு ஸ்திரீ தான். என்றாலும் கூட கர்த்தருடைய மனிதனாய் காணப்படக்கூடிய மோசேக்கு விரோதமாக அவங்க வார்த்தைகளை பேசக்கூடிய அந்த நேரத்தில் கர்த்தருடைய கோபம் மிரியாமின் மேல் உண்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? துணிகரம் நிறைந்த தூஷணங்களுக்கெல்லாம் கர்த்தர் விரோதமானவர் என்பதை முதல் காரியம் புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு தெரியாத காரியங்களை பற்றி நீங்கள் தூஷிக்காதீங்க. தெரிந்த காரியங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் தூஷிக்க என்ன விதமான அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படுகிறதுன்னு சொன்னால், துணிகரத்து நிமித்தம் கர்த்தருடைய கோபாக்கினியை நீங்களும் நானும் பெறக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கிவிட ஆரம்பித்து விடுகிறதை பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நிறைய ஊழியக்காரங்க இந்த நாட்களில் பல விதமான ஊழியக்காரர்களை பார்க்குறீங்க. சில பேர் தவறான வழிகளில் கூட ஊழியம் பார்க்கலாம். இப்படி தவறான வழிகளிலே ஊழியங்கள் யாவற்றையும் அவர்கள் செய்கிறது உண்டானால், நீங்கள் அவர்களை தூஷிக்கக்கூடிய ஒரு மக்களாய் காண்பிக்கப்படாத அளவிற்காக அவங்களுக்காக வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அவருடைய பிரசங்கம் தப்பா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன், அவருடைய ஊழியம் தவறான ஒரு ஊழியமா இருக்க மாதிரி நான் என்னுடைய மனதில் இந்த ஒரு காரியங்கள் யாவற்றையும் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறேன். ஆகவே அவர் சரியான ஒரு மார்க்கத்தில் போகும்படிக்காக உம்முடைய நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். அந்த மாதிரி நீங்க ஜெபிக்க வேண்டுமே தவிர, இப்படிப்பட்ட காரியங்களை நாம் கொடிய தூஷணமாய் தூஷிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், துணிகரக்காரருடைய பட்டியலில் நீங்களும் ஒரு ஆளாக இணைக்கப்பட ஆரம்பிச்சிருங்க. ஆண்டவருடைய வேத புஸ்தகத்தை வாசிக்கிற மாதிரி என்ன போட்டு பாருங்க. விசேஷமாக அசுத்த இச்சையோடு மாம்சத்திற்கு ஏற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார். இவர்கள் துணிகரக்காரர், அகங்காரிகள், மகத்துவமான காரியங்களை கூட அவங்க தூஷிப்பாங்க. ஒருவேளை அவங்க மூலமா ஒரு பெரிய ஒரு நன்மை உருவாக்கப்பட ஆரம்பித்தாலும் அவர்கள் கொடிய தூஷணமாய் தூஷிக்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். கர்த்தருடைய நாமத்தினால பிசாசுகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜனங்களின் மத்தியிலிருந்து கர்த்தராகிய தேவன் தம்முடைய வல்லமையினால துரத்த ஆரம்பிச்சார். உன்னை கூட இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த ஒரு காரியம் அது ஒரு விசேஷமான ஒரு தன்மை மட்டுமல்லாமல், இயேசுவை பின்பற்றி அநேகம் ஜனங்கள் கடந்து போக ஆரம்பிக்கிறதுனால அவர்களுடைய மனதிலே மகா பெரிய விரோதமான காரியங்கள் யாவற்றையும் யோசித்து ஜனங்களுக்கு முன்பதாக அவங்க பேசினாங்க. இவன் கர்த்தராகிய தேவனுடைய வல்லமையினால் அல்ல, பெயல்செபூல் என்கின்ற ஆவியினுடைய உதவியினால் பிசாசுகளை துரத்துகிறான்னு சொல்லி தூஷிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தங்களால் முடியாத ஒரு காரியத்தை யார் மூலமாகிலும் அவங்க செய்யக்கூடிய அந்த காரியங்களை இந்த மக்களுடைய கண்கள் பார்க்கிறது உண்டானால் தூஷிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேவனுடைய மகத்துவங்களை தூஷிக்கிறதுக்கு உங்களுக்கு எனக்கு அதிகாரம் கிடையாது. யார் மூலமாகவாகிலும் கர்த்தராகிய தேவன் அற்புதங்களை செய்வார். ஒருவேளை கழுதையை கொண்டு கர்த்தராகிய தேவன் அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார் பிலேயாமுக்கு. உடனே நீங்களும் நானும் கர்த்தருடைய நாமத்தினால கழுதைக்கு விரோதமாக எழுந்துட்டு ஆண்டவருடைய நாமத்தினால் தூஷிக்கிறதா? இல்லை. யாரை வேண்டுமானாலும் ஆண்டவராகிய தேவன் பயன்படுத்த முடியும். தூஷணை என்கின்ற இந்த ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால், துணிகரக்காரருடைய லிஸ்டில் நீங்களும் ஒருவராக இணைக்கப்பட ஆரம்பிச்சிருங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நீங்கள் அறிந்தவர்களையோ அறியாதவர்களையோ அநேக விதமான காரியங்களின் மூலமாய் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய மக்களையோ அவர்களை பற்றிதான எல்லா விதமான செய்திகளை அறிந்திருக்கக்கூடிய மக்களாய் காணப்பட ஆரம்பித்தாலும் கூட, எந்த விதமான விஷயத்திலும் நீங்கள் அவர்களை தூஷியாதபடி ரொம்ப ஜாக்கிரதையாக உங்கள் நிலைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எந்த காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும், அவன் விழுந்தாலும் அவன் எழுந்தாலும் தன்னுடைய எஜமானுக்கு அவன் போய் கணக்கு சொல்லிக்கிறோம். நீங்களும் நானும் நியாயம் தீர்க்கக்கூடிய அளவுக்கு அதிகாரத்தை கர்த்தராகிய தேவன் நம்முடைய கரங்களில் தரல. ஆகவே எந்த விதமான காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும், ஒருவேளை அவர்கள் தவறாக இருக்கக்கூடிய அந்த நிலைகளை நீங்கள் பார்க்கிறது உண்டானா, தனியறையில் போய் உட்கார்ந்து அந்த மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அவங்க செய்யக்கூடிய அந்த ஊழியம் தவறான ஒரு ஊழியமா இருக்கிற மாதிரி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்தினாலே சரியான ஒரு இயக்கத்திற்காக நாங்கள் இப்படி நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆனால் அவர்களுக்கு விரோதமாக கொடிய தூஷணங்களை நாம் பேச ஆரம்பிக்கிறது உண்டானால், தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால் துணிகரக்காரர் என்கின்ற ஒரு பெயரினால் நீங்களும் அழைக்கப்படக்கூடிய மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். மூன்றாவது ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் மற்றும் ஒரு வார்த்தையை நமக்கு சொல்கிறது. பிரசங்கியின் புஸ்தகத்துல 8வது அதிகாரம் அதுல 11வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. பிரசங்கியின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 11வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. நான் வாசிக்கிறேன், கவனிங்க. அது என்ன வார்த்தையை சொல்லுதுன்னு பாருங்க. துர்க்கிரியைகளுக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியினால் மனு புத்திரரின் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. மூன்றாவது துணிகரம் என்ன அப்படின்னா, நிறைய ஜனங்கள் பாவம் செய்யக்கூடிய மக்களுடைய நிலைகளை நம்ம பார்க்குறோம்.
அவங்க செய்யக்கூடிய பாவங்களுக்கு உடனுக்குடன் அநேக விதமான தண்டனைகள் கொடுக்கப்படாது இருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கக்கூடிய நேரத்தில் நீங்களும் நானும் அதே வழிகளின் ஊடாக பின்பற்றும் ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்கலாம். இவங்களுக்கெல்லாம் என்ன பேருனா துணிகரம் நிறைந்த ஒரு மக்கள். தேவன் கற்பியாத ஏதாகிலும் ஒரு காரியத்தை நம்ம செயல்படுத்த ஆரம்பித்து, ஒருவேளை கர்த்தராகிய தேவனுடைய கிருபையினால் தண்டிக்கிறதற்கு ஆண்டவராகிய தேவன் தாமதப்படுத்த ஆரம்பித்தாலும், அவைகளை நீங்கள் திரும்ப திரும்ப உங்களுடைய வாழ்க்கையிலே அவைகளை கர்த்தராகிய தேவன் உணர்த்தி வச்சு, நீ செய்யக்கூடியது இந்த ஒரு விஷயம் பாவம்பா அப்படின்னு கர்த்தர் பேச ஆரம்பிச்சா கூட, அவைகளை நீங்களும் நானும் மறுத்து அல்லது அந்த காரியங்கள் யாவற்றையும் விட்டு விலகாமல் திரும்ப திரும்ப அந்த காரியங்களை நாம் செயல்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் துணிகரம் நிறைந்தவர்களாய் நினைவு கூறப்பட ஆரம்பிச்சிருங்க. அப்ப கர்த்தருடைய நாமத்தினால இன்றைக்கு அநேகம் விதமான ஜனங்கள் அநேகம் விதமான ஊழியர்களை தங்களுக்கு முன் உதாரணமாய் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. சில ஊழியக்காரங்க நல்ல ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. சில ஊழியக்காரர்களுடைய நிலைகளை நாம் பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் சம்பாத்தியத்திற்காக புகழுக்காக அநேகம் விதமான தங்களுக்கு தேவையான ஆஸ்திகளை பெற வேண்டும் என்பதற்காக ஊழியம் செய்யக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அநேக விதமான காரியங்கள் யாவற்றையும் பார்க்கக்கூடிய நீங்களும் நானும் அவர்களுடைய வழிகளை நாம் பின்பற்ற ஆரம்பிக்கிறது உண்டானால் அவங்க அவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு அதாவது நிறைய விதமான ஊழியக்காரன் சொல்றாங்க, அவை செய்யக்கூடிய அந்த ஊழியம் வந்து அது ஒரு தவறான ஊழியம் சொல்றாங்க. என்றாலும் தவறான ஒரு ஊழியத்தை கர்த்தர் பார்க்கிறது உண்டானால் ஏன் அதற்குரிய தகுதியான தண்டனையை கர்த்தர் தரலன்னு சொல்லி நீங்களும் நானும் அந்த ஊழியக்காரர்களை பின்பற்றக்கூடிய ஒரு மக்களை போயிடக்கூடாது. நமக்கு கர்த்தருடைய சட்டம் என்ன வார்த்தை சொல்கிறதோ அவைகளுக்கு புறம்பாக ஏதாகிலும் ஒரு மனிதன் நடந்து அவனுக்கு தகுந்த தண்டனை வராது இருக்கிறது உண்டானால் அவனுடைய வழியை பின்பற்றி நீங்களும் நானும் மோசம் போயிடக்கூடாது. எந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே துணிகரமாக நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறதுனா நமக்கு உண்டான தண்டனை சீக்கிரமா வரலங்கிறதுக்காக திரும்ப திரும்ப அதே விதமான குற்றங்களையும் பாவங்களையும் நாம் செய்து கொண்டே இருக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் துணிகரம் நிறைந்த ஒரு மக்களாக நீங்களும் நானும் மாற்றத்தின் மூலமாக கடந்து போயிடும். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஒரு முறை ஆண்டவராகிய தேவனால் கடிந்து கொள்ளப்பட்டு ஒரு முறை பிரகாசத்தின் ஊடாக நீங்கள் கடந்து போகக்கூடிய அந்த நிலைகளின் ஊடாக ஆண்டவராகிய தேவன் உங்களை அழைத்து கொண்டு போகக்கூடிய அந்த சூழ்நிலைகள் வரக்கூடிய நேரத்தில் நீங்கள் மீண்டும் மீண்டும் பாவங்களை செய்கிறது உண்டானால் ஒரு நாளில் தேவனுடைய பிரசன்னம் உங்களை தாண்டி கடந்து போயிடும். இனி நீங்கள் கர்த்தராகிய தேவனை தேடினால் கூட அவருடைய மகிமை உங்களுடைய வாழ்க்கையை ஒரு நாளும் ஒரு வினாடியும் கூட நீங்கள் மெய்யாகவே உணரவும் முடியாது, பார்க்கவும் முடியாது. அப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில துணிகரம் என்கிறது எதை ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார். ஒரு முறை பாவங்களுக்கு ஆண்டவராகிய தேவன் தண்டனை கொடுக்காம விட்டுட்டாங்கிறதுக்காக அந்த பாவங்களை நீங்களும் நானும் சாதகமாக திரும்ப திரும்ப நம்ம செஞ்சிடக்கூடாது. யாராகிலும் ஒருவன் பாவம் செய்கிறதுனாலே அநேக மகிமையான காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே வரப்பட்டிருக்கக்கூடிய காரியங்களை பின்பற்றி நீங்களும் மோசம் போகக்கூடிய ஒரு மக்களாய் காண்பிக்கப்படக்கூடிய அந்த நிலைகளை விட்டு நம்ம விலக வேண்டியது அவசியம். ரொம்ப ஜாக்கிரதையாங்க. ஏன்னா நமக்கு முன் உதாரணம் என்று அழைக்கப்படக்கூடிய நிறைய மார்க்கங்களை பார்க்குறோம். அவைகளெல்லாம் தவறான வழிகளை நோக்கி உங்களையும் என்னை நடத்தக்கூடிய மார்க்கங்களாய் காண்பிக்கப்பட ஆரம்பிக்கிறது. ரொம்ப ஜாக்கிரதையாக எது ஆண்டவராகிய தேவனுக்கு தகுதியானது, எது ஆண்டவராகிய தேவனுக்கு விரோதமானது, எதை நான் செய்தால் கர்த்தராகிய தேவனுடைய மனம் சந்தோஷம் அடையும், எதை நான் செய்தால் கர்த்தராகிய தேவனுடைய மனம் வேதனை அடைய ஆரம்பிக்கும். இப்படி நம்ம யோசிச்சு பார்த்து செய்யணும். அவன் செய்கிறான் ஸோ நானும் செய்வேன், இவை செய்கிறான் நானும் செய்வேன், இப்படி எந்த விதமான மக்களுடைய வாழ்க்கையிலும் அவங்க வந்து தப்பு பண்ணுறாங்க என்கிறதை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. தப்பு பண்ணக்கூடிய அந்த மனிதனாக இருக்கிறது உண்டானால் அவனுக்கு ஏன் கர்த்தராகிய தேவன் தண்டனை கொடுக்கல என்று சொல்லி நீங்கள் அந்த மக்களை பின்பற்றக்கூடிய மக்களாக போயிடக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை ஆண்டவராகிய தேவனுடைய சட்டங்களுக்கு உட்படுத்தி நீங்கள் நடக்க கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சா மட்டும்தான் கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் துணிகரம் என்கின்ற நிலைகளிலே நின்று தாண்டி கடந்து போக நம்மால் முடியும். அடுத்த ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையின் அடிப்படையில் 1 சாமுவேலின் புஸ்தகத்துல 13வது அதிகாரம் 12வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 12வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறீங்க. நீங்க கில்காலில் பெலிஸ்தியர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க பலியை செலுத்தினேன் என்றான். கர்த்தர் என்ன நியமம் வச்சிருக்கிறாரோ, என்ன வழியை வச்சிருக்கிறாரோ அந்த பொறுப்புல மட்டும்தான் நான் நிற்கணும். இதை தாண்டி வேறு ஏதாகிலும் ஒரு காரியத்தின் ஊடாக நான் கடந்து போகிறது உண்டானால் துணிகரம் என்கின்ற நிலைகளிலே கர்த்தராகிய தேவன் உங்களையும் என்னையும் தீர்ப்பு சொல்ல ஆரம்பிச்சிருவார். உங்களுக்கே நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். கர்த்தருடைய நாமத்தினாலே உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தியருடைய கடங்களுக்குள்ளாக மெய்யாகவே பிடிக்கப்பட்டு போயிடுச்சு. இப்போ அந்த பெலிஸ்திய ஜனங்கள் அந்த உடன்படிக்கை பெட்டி நிமித்தம் ரொம்ப பாடுபட ஆரம்பிச்சாங்க. எல்லா ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் மூல நோயினால் கர்த்தராகிய தேவன் அந்த ஜனங்களை பாதிக்க ஆரம்பிச்சார். உடனே பயந்து போய் இந்த உடன்படிக்கை பெட்டியை மீண்டும் கர்த்தராகிய தேவனுடைய சமூகத்திற்கு நேராக அனுப்பி வைக்க வேண்டும் என்று சொல்வதற்காக 2 கறவையான பசுக்கள் பூட்டி இருக்கக்கூடிய ஒரு வண்டியில் ஏற்றி வச்சு அனுப்பி வைக்கிறார். இது நேராக பெத்ஷிமேசை நோக்கி அப்படி போயிட்டே இருக்கு.
போகக்கூடிய நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள், இஸ்ரவேல் மக்களாக காணப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் தங்களை நோக்கி இழந்து போன உடன்படிக்கை பெட்டிக்காக வந்து புலம்பிட்டு இருக்காங்க, அழுதுட்டு இருக்காங்க. அழக்கூடிய நேரத்தில், திடீரென்று சொல்லக்கூடிய நேரத்தில் அவங்களுடைய கண்கள் பார்க்கறது உடன்படிக்கை பட்டியை சுமந்து கொண்டு வரக்கூடிய, அதாவது அந்த வண்டியை பார்க்குறாங்க. பார்த்த உடனே பெரிய சந்தோஷம், எல்லா ஜனங்களும் மேளதாளம் முழங்க அந்த உடன்படிக்கை பெட்டியை வந்து வரவேற்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இந்த காரியங்கள் யாவற்றையும் செய்ய ஆரம்பித்த பொழுது அந்த சத்தத்து நிமித்தமாக மாடுகள் 2 மிரண்டு போக ஆரம்பிச்சிருச்சு. சத்தம், பயங்கரமான சத்தம் போட ஆரம்பிச்சோடனே மாடு மிரண்டு போகக்கூடிய நேரத்தில் அந்த உடன்படிக்கை பெட்டி சரியக்கூடிய அந்த காரியத்தை ஊசா என்கிற மனுஷனுடைய கண்கள் பார்த்துச்சு. நடந்த காரியமான ஊசா என்கிற மனுஷன் பெட்டி கீழே விழக்கூடாது என்பதற்காக அவன் வந்து தன்னுடைய கையை நீட்டி தொட்டான். வசனத்தில் என்ன போட்டுக்கு, கர்த்தர் ஊசாவை அதே இடத்துல அடிச்சிட்டார். ஏனென்றால் பெட்டியை தொட வேண்டிய உரிமை ஆசாரியனுக்கு மட்டும்தான். துணிஞ்சு நீ செய்யக்கூடாது. ஆண்டவராகிய தேவன் சொல்லுவாங்க, எதை உனக்கு செய்ய சொல்லார் அது மாத்திரம் செய். அதற்கு மிஞ்சினது எல்லாம் தீமையினால் உருவாக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் வந்து தவறான ஒரு காரியம். எதை ஆண்டவராகிய தேவன் எனக்கு முன்பதாக சொல்லுவார் அப்படின்னா என்ன அர்த்தம்? முழுவதும் கீழ்ப்படியும் ஒரு அனுபவம். தேவன் என்ன விதமான காரியத்தை எனக்கு முன்பதாக கற்பிக்க ஆரம்பிக்கிறாரோ, இந்த வசனத்தை திரும்ப ஒருத்தர் வாசிக்கிறேன் பாருங்களேன். கில்காலில் பெலிஸ்தியர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும், நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்று ராஜாவாகிய சவுல் சொல்றார். முதல்ல சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறாரு, நான் வர்றது வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்க, கில்காலில் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஆனால் இவர் ஜனங்களுடைய காரியங்களின் நிமித்தமாக எண்ணி துணிந்து அந்த பலியை செலுத்துறார். பலி கொடுக்க வேண்டிய பொறுப்பு கர்த்தராகிய தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய மனிதர்களுடைய பணி. இதை எந்த மனிதனும் செய்கிறதை ஆண்டவராகிய தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அது ஒரு சட்டமாக ஆண்டவராகிய தேவனால் மெய்யாகவே உங்களுக்கும் எனக்கும் அறிவுறுத்தப்பட்ட ஒன்று. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன அந்த வார்த்தைகளை நான் மீண்டும் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். இது ஒருவேளை நம்முடைய கண்களுக்கு முன்பதாக இதுக்கு ஏன் கர்த்தர் இவ்வளவு கோவப்படணும்? இதுக்கு ஏன் கர்த்தர் இத்தனை விதமான காரியத்தை உருவாக்க வேண்டும்? நான் ஏற்கனவே சொன்ன அந்த வார்த்தையை மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன். பரலோக சட்டம்ங்கிறது வேறு, பூமிக்குரிய சட்டம்ங்கிறது வேறு. பூமிக்குரிய கண்ணில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சாதாரணம் தான். ஆனால் பரலோக சட்டம் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு விதமான சின்ன சின்ன விஷயங்களை கூட ஆராய்ந்து பார்க்கக்கூடியது. ஒரு சின்ன ஒரு தவறு தான், அந்த ஊசா தொட்டது ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் தான். இது நம்முடைய உலக ரீதியான கண்களை சின்னது. ஆனால் பரலோகத்தினுடைய சட்டத்திற்கு இது மகா பெரிய மெய்யாகவே விரோதமாய் காணப்படக்கூடிய ஒன்று. கர்த்தருடைய நாமத்தினாலே இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் விலகி போகிறார்கள் என்பதற்காக ராஜாவாகிய சவுல் என்கின்ற மனிதன் அநேக விதமான பலிகள் யாவற்றையும் செலுத்த ஆரம்பிச்சார். இது உலக ரீதியான சட்டத்துல பிரச்சனை இல்லை. ஆனால் ஆவிக்குரிய விஷயத்துல ஆண்டவராகிய தேவனால் நியமிக்கப்பட்டவர்களை தவிர வேறு ஒருவனும் அந்த காரியத்தின் ஊடாக கடந்து போகக்கூடாதுங்கிறது ஆவிக்குரிய சட்டம். அப்போ உலக சட்டம் வேற, ஆவிக்குரிய சட்டம் வேறு. இதை நீங்க முதல் காரியம் நல்லா நீங்க வந்து விளங்கிக்கணும். உலக சட்டத்தோடு கூட ஆவிக்குரிய நிலைகளை நீங்களும் நானும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. இது வேற, அது வேற. உலக கண்களில் நீங்கள் வந்து பார்க்கும்போது இது சாதாரணமான விஷயத்திற்கு கர்த்தரையே இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கணும். அதாவது கர்த்தருடைய நாமத்தினால ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில் ஆதாம் என்கின்ற அந்த மனுஷன் செஞ்ச அந்த ஒரே ஒரு சின்ன ஒரு தவறு, பழத்தை எடுத்து சாப்பிட்டதுக்காக இவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட்டா நம்ம வந்து உலக ரீதியாக நம்ம வந்து பார்த்தோம்னா இது வந்து தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் ஆவிக்குரிய சட்டத்தின் அடிப்படையில் கீழ்ப்படியாமல் என்கின்ற அந்த ஒரு சின்ன ஒரு காரியம், ஒரு சின்ன ஒரு விஷயத்தில் கூட நீங்கள் கீழ்ப்படியாமல் நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் எல்லாம் காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவனாகிய கர்த்தரால் நீங்களும் நானும் துணிகரக்காரர் என்கிற தீர்ப்பினால் தீர்ப்பிடப்பட ஆரம்பிக்கிறீங்க. அப்போ வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் இந்த ஜனங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உலக ரீதியாக நம்முடைய பார்வையில் வந்து தப்பான விஷயம்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஆவிக்குரிய பார்வையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது 100% ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக குற்றமாக நினைவு கூறப்படக்கூடிய ஒன்று. அப்போ நம்முடைய வாழ்க்கையில பல விஷயங்களை நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா உலக ரீதியான அணுகுமுறையோடு கூட ஆவிக்குரிய நிலைகளை அணுகும் மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதுனாலதான் துணிகரம் நம்முடைய வாழ்க்கையிலே தீவிரமாய் கடந்து வர ஆரம்பிக்கிறோம். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஆவிக்குரிய காரியங்களை ஆவிக்குரிய விதமாய் கர்த்தர் பேசும்போது என்ன சொல்றாரு பாருங்க, ராயனுக்குரியது ராயனுக்கு கொடுங்க, தேவனுக்குரியது தேவனுக்கு கொடுங்க. ஆவிக்குரியது வேற, உலக பிரகாரமான காரியம் வேற. அதை நீங்க வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறது உண்டானால் எதையாச்சும் ஒரு காரியத்தை நம்ம வந்து யோசிச்சு இதுல வந்து அதாவது பூமிக்குரிய சட்டம் இப்படித்தானே இருக்கு. ஆகவே ஆவிக்குரிய காரியம் இதை காட்டில் வந்து ரொம்ப பலமான ஒரு காரியமா இருக்காது. எல்லா விதமான மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அது ஒரு ஃபிளெக்சிபிளா தான் இருக்கும் என்கிற ஒரு நிலையோடு கூட நீங்களும் நானும் அவைகளை ஆசிரியப்படக்கூடாது. வசனத்தில் ஆண்டவராக தேவன் பேசும்போது ஒரே ஒரு வார்த்தையை சொல்றேன். வசனத்தில் ஆண்டவராக தேவன் பேசும்பொழுது பழைய ஏற்பாட்டில் ஒரு சட்டத்தை கொடுத்தார். அதாவது ஸ்திரீயோடு கூட விபச்சாரம் பண்ணுகிறவன் சபிக்கப்பட்டவன் கர்த்தர் சொல்றார். அவன் எப்படிப்பட்ட காரியங்களை செயல்படுத்த ஆரம்பிச்சானோ அவன் மெய்யாகவே கொலை செய்யப்பட வேண்டியது அவசியம். கர்த்தர் வந்து தீர்ப்பு சொல்ல ஆரம்பிக்கின்றார்.
ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால ஆவிக்குரிய சட்டம் எப்படி இருக்கு பாருங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், நீ ஸ்திரீயோடு கூட உபச்சாரம் பண்ணுகிறது மட்டும் இல்லப்பா, அவளை நீ பாவ நினைவோடு கூட பார்த்தாலே மெய்யாகவே விபச்சாரம் செய்ததற்கு சமானமாய் நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறது. ஏங்க ஒரு 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 பெண்ணை பார்க்குறது தப்பா அப்படி நம்ம உலக ரீதியாக நீங்களும் நானும் கொஸ்டின் எழுப்பலாம். ஆனால் ஆவிக்குரிய சட்டம்னா அப்படிதான். இந்த காரியத்தின்படி நீங்களும் நானும் இயக்கத்தின் ஊடாக கடந்து போக வேண்டியது அவசியம். இதற்கு மீறினது எல்லாம் தீமையினால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. உலக அணுகுமுறையோடு கூட ஆவிக்குரிய நிலைகளை நாம் அணுக ஆரம்பிக்கிறது உண்டானால் பல விஷயங்களில் தவறக்கூடிய நிலைகளின் ஊடாக நீங்களும் நானும் கடந்து போக முடியும். ஆவிக்குரிய நிலை வேற, உலகனுடைய நிலை வேற. உலகத்துக்குரிய காரியங்களின் அடிப்படையில் நீங்கள் ஆவிக்குரிய ஒவ்வொரு விதமான திட்டங்களை அணுகும் பொழுதுதான் நம்மை அறியாத துணிகரம், நம்மை அறியாத மீறுதல், நம்மை அறியாத பாவத்தினுடைய நிலை நம்முடைய வாழ்க்கையை உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஒரு சின்ன ஒரு எழக்கூடிய ஒரு தன்மை கூட தேவனுடைய பார்வையிலே துணிகரமான பாவமாக நினைவு கூறப்பட ஆரம்பிச்சிடும். ஒரு சின்ன ஒரு பார்வை கூட, ஒரு சின்ன ஒரு நினைவு கூட, சின்ன ஒரு யோசனை கூட, மற்றவனுக்கு விரோதமாய் நீங்களும் நானும் யோசிக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு யோசனை கூட தேவ பார்வையிலே மகா பெரிய துணிகரமாய் நினைவு கூறப்பட ஆரம்பிச்சு. இது உலக பிரகாரமான சட்டத்திற்கு ஒருவேளை சாதாரணமாக காணப்பட ஆரம்பித்தாலும் ஆவிக்குரிய சட்டங்கள் எல்லாம் இவைகளை காட்டிலும் மோர் சென்சிட்டிவ். அந்த ஆவிக்குரிய சட்டங்களின்படி இவைகள் ஆராய்ந்து அறியப்படக்கூடியதாக இருக்கிறதுனால உங்களுடைய பார்வை தவறான ஒரு பார்வையாக இருந்தால் கூட அதுக்குரிய தீர்ப்பு நம்முடைய வாழ்க்கையில் வந்துடும். உங்களுடைய நோக்கம் தவறான ஒரு நோக்கமாக இருந்தால் கூட தீர்ப்பு அது மேலே வந்துடும். அதனால தான் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், இந்த மாதிரி துணிகரமான நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வரவிடாத அளவிற்கு ரொம்ப ஜாக்கிரதையாக நம்முடைய ஆவிக்குரிய நிலைகளை நாம் பாதுகாத்துக் கொள்ள ஆரம்பித்தால் நிச்சயமாய் கர்த்தராகிய தேவனுடைய வருகையின் நாளில் கைவிடப்படாத ஒரு மக்களாக காண்பிக்கப்பட முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளிலும் துணிகரமான பாவங்களுக்கு எங்களை நீங்களாக்கிவிடும் என்று பக்தன் எழுதின அந்த வார்த்தையின் அடிப்படையில் ஏது துணிகரம் என்கிறதை நாங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். பல நிலைகளை நாங்கள் உலக சட்டங்களின்படி நாங்கள் அணுக ஆரம்பிக்கும் பொழுது ஆவிக்குரிய சட்டங்கள் அவைகளை காட்டிலும் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கக்கூடிய அந்த நிலைகளை அறிய முடியாமல் போக ஆரம்பிக்கும் பொழுது பாவத்தை நாங்கள் துணிந்து செய்யும் ஒரு மக்களாய் விளங்கி விடுகிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய நாமத்தினாலே துணிகரம் எந்த நிலைகளில் எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தாலும் அவைகளிலே நின்று நாங்கள் பரிபூர்ணமாய் விளக்கப்பட ஆண்டவருடைய நாமத்தினாலே எங்கள் நிலைகள் எல்லாம் தேவனுக்கு உகந்ததாக பிரியமுள்ளதாக காணப்படத்தக்கதாக எங்களுடைய நிலைகளை உம்முடைய கரங்கள் வடிவமைக்க வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தினாலே மிஞ்சின ஓட்டத்தின் ஊடாக நாங்கள் போயிடக்கூடாது, மிஞ்சின நினைவின் ஊடாக கடந்து போகக்கூடாது. நீதிமானா இருக்கலாம், ஆனால் மிஞ்சின நீதிமானா கூட நாங்கள் இருக்கக்கூடாது. கர்த்தாவே, ஆவிக்குரிய சட்டம் எதை எங்களுடைய வாழ்க்கையிலே வலியுறுத்துகிறதோ அவைகளை நாங்கள் தடையில்லாமல் எங்கள் வாழ்க்கையிலே கை கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ராஜ்யத்தை வந்தடைய கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. துணிகரமாய் காண்பிக்கப்படக்கூடிய எல்லா நிலைகளையும் விட்டு விலகுங்கள். ஏனென்றால் இது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய எல்லா விதமான அம்சங்களை கெட்டுப்போக பண்ணுகிறது மட்டுமில்லாமல் தேவ சமூகத்திலே நிற்க முடியாத அளவிற்காக உங்களுடைய நிலைகள் எல்லாவற்றையும் தடுக்கக்கூடியதாக விளங்க ஆரம்பிச்சிடும். இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஓட்டத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த ஓட்டத்தினுடைய இறுதி ஆண்டவராகிய தேவனை சென்று அடைகிறது தான் நம்முடைய வாழ்க்கையுடைய இறுதி. இந்த இறுதிக்கு விரோதமாக எந்த தடைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தாலும் அது ஒருவேளை துணிகரமான ஒரு தடையாக இருக்க ஆரம்பிச்சாலும் கூட அந்த தடைகளை விலக்கி தேவனாகிய கர்த்தரை சென்று அடையக்கூடிய அந்த இலக்கை எட்டக்கூடிய அளவிற்காக நீங்கள் பயணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் நிச்சயமாய் தேவனை சந்திக்கும் அந்த நாள் உங்களுக்கும் எனக்கும் சந்தோஷமான நாளாக இருக்கும் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.